மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மலை மாவட்டமான வயநாட்டில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பழங்குடி மக்கள் அதிகமாக வசித்து வருகின்றனர். இங்கு செவ்வாய்க்கிழமை 3 மணி அளவில் இங்கு நிலச்சரிவு ஏற்பட்டதாக கேரளா சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் மருத்துவமனையில் குறைந்த 100 பேருக்கு அதிகமானோர் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 250 பேர் இதுவரை மீட்கப்பட்டு முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு மேலும் ஏராளமானோர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கேரளா மாநில வயநாட்டில் ஜூலை 29 அன்று கனமழை கொட்டி தீர்த்து தொடர் மழை காரணமாக கடுமையான நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அனைத்தும் சாலைகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இந்த கிராமங்கள் தனித்து விடப்பட்டுள்ளன. ஓரளவு மழை குறைந்தால் மீட்பு பணிகள் தீவிரம் அடையலாம் என்று கூறப்படுகிறது. ட்ரோன் மூலம் அதை கண்காணிக்கலாம் என்றால் மழை காலத்தில் அந்த ட்ரோன்கள் சரியானபடி வேலை செய்யவில்லை. மழையை தாங்கும் சக்தி கொண்ட ட்ரோன்கள் மூலமாகத்தான் இந்த மீட்பு நடவடிக்கை செய்யலாம் என்று கூறப்படுகிறது. மழை பெய்து கொண்டிருப்பதால் ட்ரோன்களை செலுத்த முடியாமல் இருக்கின்றது.